இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல். டைரக்டர் பிரேமானந்த், மியூசிக் டைரக்டர் ஆஃப்ரோ, ஆக்டர் சந்தானம், கீர்த்திகா திவாரி, மொட்டை ராஜேந்திரன், கௌதம் மேனன், செல்வராகவன், நில்கல் ரவி, யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி, ரெட்டின் கின்ஸ்லி, லொல்லுசபா மாறன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்கில் செல்வராகவன் ஹிச்காக் இதயராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பேயாக வராரு. நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிற மூவி ரிவ்யூவரை அவரோட தேட்டருக்கு வர வச்சு போட்டு தள்ளுறாரு. சந்தானமும் இந்த படத்தில் ஒரு மூவி ரிவ்யூவர் தான். அவருக்கும் ஒரு இன்வைட் அனுப்புகிறாரு செல்வராகவன். ஃபேமிலியோடு வந்து மூவியை பாருங்கள், மூவிக்கும் ப்ரொமோ பண்ண மாதிரி இருக்கும், தேட்டருக்கும் ப்ரொமோ பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த இன்வைட்டில் போட்டிருக்கு. சந்தானம் தேட்டர் வாசல்கிட்ட தனியாக போய் பார்க்குறாரு. அமானுஷ்யமான சக்தி இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. அதனால் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. ஆனால் சந்தானத்தோடைய ஃபேமிலி அந்த படத்தை போய் தேட்டரில் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் சந்தானத்துக்கு விஷயம் தெரியுது, அவங்க ஃபேமிலி அந்த தேட்டருக்கு போயிருக்காங்கன்னு. சந்தானம் ஃபேமிலி மெம்பர்ஸை தேட்டருக்குள்ளேருந்து காப்பாற்றணுன்னு தேட்டருக்கு போகிறாரு. ஆனால் பேயான செல்வராகவன் சந்தானத்தை தேட்டரில் ஓடுற படத்துக்குள்ளே தள்ளிடுறாரு. படத்துக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது சந்தானத்துக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த படத்தில் உள்ள ஒரு கேரக்டராகவே இருக்காங்க. ஆனால் சந்தானம் அப்படியே தான் இருக்கார். இப்போது சந்தானம் ஃபேமிலி மெம்பர்ஸை அந்த படத்துக்குள்ளேருந்து எப்படி கூப்பிட்டு வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. சந்தானம் கிசா 47 அப்படின்ற ஒரு ரோலில் மூவி ரிவ்யூவராக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். ஏன் ப்ரோ அப்படின்ற ஒரு மாடுலேஷன் ட்ரை பண்ணுறாரு. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மற்ற காமெடியன்லாம் காமெடியில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனால் இவர் சப்போர்ட்டிங் ரோலாக தான் இருக்கார். கீர்த்திகா திவாரி சந்தானத்துக்கு பேராக நடிச்சிருக்காங்க. கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு லிப்சிங் ப்ராப்ளம் இருக்குது இந்த படத்தில். மொட்டை ராஜேந்திரன் இந்த படத்தில் வீண் பேச்சு பாபு அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவர் காமெடியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்டாச்சு பாந்தி நிற்கும்போது எலி ட்ரௌசருக்குள்ளே போகும்போது அவருக்கு கொடுக்குற ரியாக்ஷன், சந்திரகிரகணம் வரும்போது அவர் ஒரு ஐடியா பண்ணி ஒரு வேலை செய்கிறாரு, அந்த காமெடியும். கௌதம் மேனன் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசும்போது லாஸ்ட்டு வார்த்தை மட்டும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிற அந்த காமெடியும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரெட்டின் கின்ஸ்லி, லொல்லுசபா மாறன் ஒரு சில காமெடி சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரெட்டின் கின்ஸ்லிக்கு காஃபி கப்பை வச்சு ஒரு காமெடி சீன் வருது, அந்த சீனில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. லொல்லுசபா மாறன் உடஞ்ச டிவியிலேருந்து ராசி பலன் சொல்கிறாரு, அந்த காமெடி சீனும் நல்லாவே இருக்குது. கௌதம் மேனன் அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஹீரோவாக வராரு, ஒரு சில விஷயம் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட தான் வராரு, பெரிய ரோல் இல்லை அவருக்கு. செல்வராகவன் இந்த படத்தில் ஹிச்காக் இதயராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பேயாக வராரு. ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில கேள்வியை சந்தானத்துக்கிட்ட கேட்குறாரு, அந்த சீன் நல்லாவே இருக்கும். நில்கல் ரவி இந்த படத்தில் சந்தானத்துக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. பாத்ரூம்குள்ளே டைரி படிக்கிற மாதிரி ஒரு காமெடி சீன் வருது, அந்த காமெடி சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கஸ்தூரி சந்தானத்துக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. யாஷிகா ஆனந்த் சந்தானத்துக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க. இவங்க கிளாமர் ரோல் தான் இந்த படத்தில். டைரக்டர் பிரேமானந்த், இவர் இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற ஒரு படம் சந்தானத்தை வச்சு எடுத்தார். அது ஆரராகவும் காமெடியாகவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த படத்துக்குள்ளே ஒரு படம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆனால் காமெடி சுமாராக தான் இருக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் டக் ஆஃப் வாரை வச்சு ஸ்பூஃப் காமெடி பண்ணுறதும், அதர் கேரக்டர்ஸ் பேசும்போது சப்டைட்டில் போடுறாங்க, அதை சந்தானமும் மொட்டை ராஜேந்திரனும் படிக்கிறதும், பேய் சந்தானத்தை பயமுறுத்தும் போது சந்தானம் பாட்டு பாடி பேயை டைவெர்ட் பண்ணுறதும் இருக்கிற எல்லா பாட்டுலேயும் இருக்குது. இந்த படத்துலேயும் அந்த காமெடி சீன் இருக்குது. அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இந்த படம் காமெடி இல்லாட்டினாலும் ரசிக்கும்படியான காமெடி ஒரு சில காமெடி இருக்குது. சந்தானம் ரீசெண்ட் இயர்ஸில் நடித்த படம் வடக்குப்பட்டு ராமசாமி, இங்கே நான் தான் கிங்கு, இந்த 2 படமும் சுமாராக தான் போச்சு. இருந்தாலும் தில்லுக்கு துட்டு ஃப்ரான்ச்சைஸ் அவருக்கு ஃபெயிலியர் ஆனதில்லை. ஆனால் இந்த படம் சுமாராக தான் இருக்குது. இந்த 4 படத்தில் 4ஆவதாக தான் இந்த படம் வந்து சேரும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபேமிலி மெம்பர்ஸ் படத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. சந்தானம் அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. செகண்ட் ஹாஃபில் கதை எங்கெங்கேயோ போகுது. கிளைமேக்ஸ் போர்ஷன்கிட்ட லென்த்தாக சீன் போயிட்டே இருக்குது. இன்னும் பெட்டராக எடுத்துக்கலான்னு நமக்கு தோணுது. மியூசிக் டைரக்டர் ஆஃப்ரோ கோவிந்தா சாங்கை ரொம்ப நல்லாவே போட்டிருந்தார். அந்த பாட்டை வச்சுருக்கலாம். கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணதுனால அந்த பாட்டை எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.